السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரன்பு பெருங்கருணையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புமிக்க இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவருடைய அருளை வேண்டியவர்களாக அவருடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்னுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்ன வேண்டுமாக என்று கூறியவராக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். என்ன என்ன தக்வா, இறையச்சம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வரோம். உண்மையிலேயே இந்த தக்வா அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன? தக்வா அப்படின்னா இறையச்சம் சொல்லுவோம். தக்வா அல்லாஹ் அப்படின்னா இறையச்சம். ஆக்சுவலா தக்வா அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு பொருள் என்ன? சரியான பொருள் என்ன? பாதுகாத்து கொள்ளுதல், பாதுகாப்பு பெறுதல். தக்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாத்து கொள்வது. தக்வானா பாதுகாத்து கொள்வது. வத்தகுன்னார், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் அர்த்தம். இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்தும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் உன்னை நீ பாதுகாத்துக் கொள். இதுதான் தக்வா. இவ்வளவு நாள் நம்ம பேசுறது தக்வா இருக்கா இல்லையா? இத வச்சு இதுக்கு முன்னாடி பேசுறது எல்லாத்தையும் ஒத்து வச்சு பாருங்க, எல்லாம் உள்ள வந்துடும். இப்ப ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு எப்ப பயப்படுவான்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு எப்ப பயப்படுவான்? எப்ப அவன் தவறு செய்யறானோ அப்ப அவன் பயப்படுவான். இப்ப அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் பயப்படக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வான்? என்ன செய்வான்? தவறிலிருந்து மீண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள நன்மை செய்வான். அப்ப இந்த தக்வா தான் உங்களை நன்மை செய்ய வைக்கிறதும், இந்த தக்வா தான் உங்களை பாவத்தை விட்டு தூரமாக்குறதும். இந்த தக்வா இல்லைன்னா நான் கட்டுப்பாடுடையவனா இருக்கவே மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறதே அசல்லையே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க, நம்ம மனசு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த தக்குவாங்கிற ஆடை இந்த உள்ளத்துக்கு அணியப்படவில்லை என்றால் கண்டிப்பா நம்மளால நம்ம உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இயற்கையிலே நம்ம உள்ளம் எப்படிதான் மாடிஃபை, எப்படிதான் தயார் செய்யப்பட்டிருக்கு, எப்படிதான் தயார் செய்யப்பட்டிருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாது உள்ளத்தை. அதுக்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் 5089வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சி சொர்க்கத்துல ஒரு இடத்துல அப்படியே போட்டுறான். ரூஹ் ஊதப்படல, வெறுமனே உடம்பா தான் கிடக்கு. அல்லாஹ் நாடிய காலம் வரை அப்படியே தான் உடம்பு கிடக்குது. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? ஷைத்தான அந்த இடத்துக்கு அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்பு கிடக்குது, அங்க ஷைத்தான் அல்லாஹ் அனுப்புறான். இந்த ஷைத்தான் இது என்ன அப்படின்னு சுத்தி சுத்தி வரான். அந்த ஹதீஸ்ல அப்படி தெளிவா வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்ப ஷைத்தான் சுத்தி சுத்தி வரான். பாக்குறான், இது என்ன படைப்பு, ஏன் அல்லாஹ் இதை படைச்சிருக்கிறான், என்ன காரணம்? இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பிச்சு எழுப்பி அல்லாஹ் எடுத்து கத்துக்கொள்றதுக்கு முன்னாடி இப்ப ஷைத்தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்றான், கண்டுபிடிக்கிறான். இந்த படைப்பு தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு. யார் ஃபைண்ட் அவுட் பண்றா? ஃபர்ஸ்ட் ஷைத்தான்.
ஆக பெரிய அறிவாளி அவன் தான் இந்த உலகத்துல ஆக பெரிய அறிவாளி. அல்லாஹ் மலக்குமாரனுடைய சன்னிதானத்தில் அவனை சிறப்பித்து வச்சிருந்தான். எதன் காரணமா தூக்கி எறியப்பட்டான்? கட்டுப்படலைங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கி எறியப்பட்டான். ஆனா அந்த ஷைத்தான் யாரு? மலக்குமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மிக உயர்ந்த பதவியை கொடுத்து மிக அறிவாளியா வச்சிருந்தான். அந்த அறிவு தான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சான். வயிற்றுல கேப் இருக்குது. அவன் கண்டுபிடிச்ச விதத்தை பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சா நம்மளுக்கே தெரியாது. அவன் பார்க்கறான், சுத்தி சுத்தி பார்க்கறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்ப. வயிற்றுல கேப் இருக்குது, வயிறை ஃபில் பண்ற அளவுக்கு கேப் இருக்குது. அப்படின்னா இந்த படைப்பால தன்னுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்றான். இந்த ஹதீஸ முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய புத்தகத்துல பதிவு செய்யறாங்க. சஹீஹான ஹதீஸ். இப்ப அசல்லையே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம உள்ளத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா நன்மையை செஞ்சுக்கிட்டே போயிடுவோம், நன்மையை வரம்பு பண்ணிடுவோமா? என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதா? என்ன ஆகும்? உள்ளம் என்ன செய்யும்? இயற்கையிலே நம்ம உள்ளம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சிருச்சு. சரி, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணும்? அது இஷ்டத்துக்கு நம்ம உள்ளத்தை நம்ம இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? தொழுவா போய் தொழுவுன்னு சொல்லுமா? தவறை தான் ஏறும். அடுத்த விஷயம் என்ன? இந்த உள்ளத்தை அல்ல அடுத்து எப்படி படிச்சிருக்கிறான்? கண்ட்ரோல் நீ பண்ணணும்னு நினைக்கலன்னா, தக்குவாங்கிறத நீ அடையலன்னா, இந்த உள்ளம் உன்னை தவறின் பக்கம் கூட்டிட்டு போகும். இதுக்கு என்ன ஆதாரம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உள்ளத்தை பத்தி சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவங்க யாரு? நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை நபி. இந்த நபி சொல்றாங்க, அல்லாஹ் சூரா யூசுப்ல சொல்றான் 53வது வசனம், வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என் உள்ளத்தை விட்டும் தூய்மையானவன்னு நான் சொல்லல. இந்த சம்பவம் எப்ப வருதுன்னா, அந்த முதலாளியுடைய மனைவி, அது வளர்ப்பு தாய், அவனோட தவறான முறையில நடக்க அதில தப்பிச்சு வந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்னுடைய உள்ளத்தை விட்டும், அதாவது என்னுடைய உள்ளத்தை பாவத்தை விட்டும் நான் தூய்மையானவன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமா இந்த உள்ளம் பாவத்தை தூண்டக்கூடியதாக தான் இருக்குது. நிச்சயமா என்னுடைய மனோ இச்சை, இந்த பொதுவாகவே இந்த உள்ளத்தை பத்தி அவங்க பேசுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த உள்ளம் யதார்த்தத்திலேயே பாவத்தை தான் தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் யாருக்கு அருள் செய்யணும் அவங்களுக்கு தவிர, அல்லாஹ் யாருக்கு அருள் செஞ்சானோ அவங்களை தவிர இந்த உள்ளம் என்னதான் பண்ணும்? எல்லாருக்கும் பாவத்தை தான் தூண்டும். இப்ப இந்த பாவத்தை தூண்டுவதிலிருந்து நாம பாதுகாக்கப்படணுமானால், பாதுகாப்பை பெற வேண்டுமானால் தக்வா, அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு பெறணுங்கிற அந்த தக்வா நம்ம உள்ளத்துல வரணும். இப்ப தக்வா என்னன்னு முடிஞ்சிருச்சா? தக்வாங்கிறது பாதுகாப்பு பெறுதல். தக்வா அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு பெறுதல். அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு பெறுதல்னா அவனுடைய தண்டனையிலிருந்தும் அவனுடைய கோபத்திலிருந்தும் நாம பாதுகாப்பு பெறுதல். இதுதான் தக்வா. அழகான ஒரு உதாரணம் சொல்ல முடியும். குகையில மாட்டின 3 பேர், அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனையையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் எந்த அளவுக்கு பயந்தா இந்த தக்வா நம்மகிட்ட வேலை செய்யும் அப்படிங்கிறது, பாவத்தை விட்டு எப்ப நம்ம தூரம் ஆக்கும் அப்படிங்கிறது. குகையில 3 பேர் மாட்டினாங்களா? நம்மளுக்கு இந்த வரலாற்று சம்பவம் தெரியும். பனி இஸ்ராயேல் காலத்துல 3 பேர் மலையில நடந்து போயிட்டு இருப்பாங்க, மழை வர மாதிரி இருக்கும். அப்ப குகையில ஒழுங்குவாங்க, ஒரு பாறை உருண்டு வந்து குகையுடைய வாசலை அடைச்சிருக்கும். 3 நபர்கள். இப்ப இந்த 3 நபர்களும் சொல்லுவாங்க, நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், நம்ம சொன்ன நன்மைகளை, நாம செஞ்ச நன்மைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அதுல ஒரு மனிதர் தான் தன் சொந்தக்கார ஒரு பெண்மணியோட தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதனுடைய கடைசி நிலை வரைக்கும் போயிட்டார். அதோடைய கடைசி நிலை வரைக்கும் போயிட்டார். அப்ப அந்த பெண் என்ன சொன்னாங்க? இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். அப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கொள். சிம்பிளா சொன்னாங்க. உடனே அந்த மனிதன் நவந்தார். ஏன்? அல்லாஹ் பத்தின பயம் ஒரு உள்ளத்துல இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தண்டனை குறிச்ச பயம் ஒரு உள்ளத்துல இருந்துச்சு. உடனே அவர் அந்த இடத்துல இருந்து நவந்தார். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தட்ட போய் இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? முடிஞ்சு. நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? முதல்ல நீ நல்லவனா? நீ அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றேன்னு அடுத்த அங்கே கேள்வி வரும். ஆனா உண்மையிலே அன்பின் இஸ்லாமியர்களே, நான் உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். நம்மளுக்கு அல்லாஹ்
இத்தகில்லா நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை தந்திருப்பானே, ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பினாலும் இத்தகில்லா சொல்லுவாங்க, வியாபாரத்துக்காக அனுப்பினாலும் இத்தகில்லா சொல்லுவாங்க, பயணத்துக்கு ஒருத்தர் அனுப்பினாலும் இத்தகில்லா சொல்லுவாங்க. பார்த்தோம். அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அந்த உள்ளம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்மள பெரும்பாலான வாலிபர்கள் ஏன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க? மார்க்கம் இதுதான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்களை அவருடைய உள்ளம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இவர்கள் அவருடைய உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணல. சொல்றோம், யகூதி மாதிரி முடி வெட்டாதப்பா, 2 சைடு கரைச்சிட்டு மேல மட்டும் முடி வைக்காத, இது யகூதியுடைய கலாச்சாரம், நஸ்ரானுடைய கலாச்சாரம் சொல்றோம். கேட்கிறது இல்ல. நான் நேற்று ஒரு ஹதீஸ் சொன்னேன், இந்த உலகத்துல பிடிக்காத ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்ன பிறகு இந்த உலகத்துல பிடித்த ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான். இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நான் தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முடி வெட்டுறதுக்கு தயார் இல்லை. எங்க என்ன காரணம்? உள்ளத்தை நாம கண்ட்ரோல் பண்ணல, உள்ளம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு. இதுதான் பிரச்சனை. வன்மீன் இஸ்லாம் வரவங்களே, நீங்களும் நானும் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்துல கவனம் எடுத்து நடக்கணும். அல்லாஹ் தஆலாவும் நம்முடைய உள்ளங்களை தான் பார்க்கணும். ஏன் உள்ளம் தான் என்னுடைய அமல்களுக்கான அடிப்படை. ஆரம்பத்துல சில ஹதீஸ்கள் சொல்லும்போது ஒரு பெண் நல்லா தொழுதாங்க, நல்லா நோன்பு நோட்டாங்க, நல்லா தர்மம் செஞ்சாங்க, ஆனா பக்கத்து வீட்டோட பிரச்சனை. இது உள்ளம் சார்ந்த விஷயம். இதனால அந்த பெண் என்னாங்க நரகத்துக்கு போனாங்க. இப்ப வாங்க, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹ் பார்க்கல. ஜிப்பா போட்டிருந்தா தக்குவாதாரியா, தாடி வச்சுட்டா ஒரு தக்குவாதாரியா இல்ல, வெளிப்படைய வச்சு என்னைக்கு முடிவு பண்ணிடாங்க. ஏன்? அந்த பெண் எல்லாம் தொழுதாங்க, அந்த பெண் நோன்பு நோட்டுறாங்க, அந்த பெண் தர்மம் செஞ்சாங்க, ஆனால் தக்குவா இல்லாதோடைய விளைவு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியல, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்தாங்க, அதன் காரணமாக நரகம் போனாங்க. அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை ஒரு காலமும் பார்க்க மாட்டான், உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு காலமும் பார்க்க மாட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலாகின் என்றாலும் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்ப்பான். என் உள்ளம் சரியா தூய்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னுடைய செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு காலமும் வெளிப்படைய வச்சு என்னுடைய வாழ்க்கை இல்ல, வெளிப்படையான என்னுடைய அமல்களை வச்சு என்னுடைய வாழ்க்கை இல்ல. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ரமலான் நான் நின்று வணங்குறது முக்கியம் இல்ல, இந்த ரமலான் நான் குர்ஆன் ஓதுறது முக்கியம் இல்ல, இந்த ரமலான் நான் நோன்பு நோக்குறது முக்கியம் இல்ல, இதனூடாக என்னுடைய உள்ளம் எந்த அளவிற்கு மாறி இருக்கிறதுங்கிறதா முக்கியம். 15 நாளை கடந்தாச்சு தானே, 15 நோன்புகளை கடந்தாச்சு, என் உள்ளம் என்ன மாறி இருக்கு, என் உள்ளம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, என் சக சகோதரனை கேவலமாக பார்ப்பதை விட்டு என் உள்ள மாறி இருக்கிறா, என் சக சகோதரனை தவறான எண்ணத்தில் பார்ப்பதை விட்டு என் உள்ள மாறி இருக்கிறா, பிறரை ஏளனமாக இழிவாக பிறரை பற்றி புறப்பேசுவதை விட்டு என் உள்ளம் என்னை மாற்றி இருக்கிறதா? நம்மளை யோசிச்சு பார்க்கணும். இப்படி என்னுடைய உள்ளம் என்ன மாத்தாம இருந்தால் கண்டிப்பா நான் தொழுதும் நோன்பு நோற்றும் தான தர்மங்கள் செஞ்சும் நின்று வணங்கியும் பிராணோதையும் எந்த பயனும் நாளைக்கு மறுமையில் எனக்கு அளிக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நிலைமையில் உங்களையும் என்னையும். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, தக்குவா இருந்தால்தான் நம்மிடமிருந்து எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கான அழகான ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றேன். ஆபில் காபில் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க, முதல் பிள்ளைங்க. இப்ப அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு கட்டளையை சொல்றான். இவருடைய சகோதரிய அவர் திருமணம் அன்னைக்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை அனுமதிச்சுன்னா சகோதரியை திருமணம் முடிச்சுக்கிறது, சொந்த சகோதரியை திருமணம் முடிச்சுக்கிறது அல்லாஹ் ஆரம்ப காலத்துல அனுமதிச்சுன்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் மாத்திட்டாரு. இவருடைய அதாவது ஆபிலுடைய சகோதரியை காபில் திருமணம் முடிச்சுக்கணும், காபிலுடைய சகோதரியை ஆபில் திருமணம் முடிச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள வருது. இவர் சொல்றாரு, நான் இல்ல ஏன் கூட பிறந்த சகோதரியை தான் நான் திருமணம் முடிச்சுப்பேன். அவர் சொல்றாரு, இல்ல அல்லாஹ் சொன்ன மாதிரிதான் நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த பிரச்சனை வந்தோடனே இப்ப இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க, சரி நம்ம அல்லாஹ்விற்கு குர்பானி கொடுப்போம், அதாவது அல்லாஹ்விற்கு நாம பலியிடுவோம். அல்லாஹ் யாருடைய பலியிடலை ஏற்றுக்கொள்றானோ அவர்கள் சொல்ற மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிட்டு
அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அதாவது அன்றைய காலத்துல பலியிடுதல் என்ன அப்படின்னா, தாங்கள் எதை அல்லாஹ்வுக்கு பலியிடுறாங்களோ அதை கொண்டு போய் வச்சிருவாங்க. வானத்துல ஒரு நெருப்பு வந்து என்ன பண்ணும், யாருடைய அல்லாஹ் ஏற்றுக்கானோ அதை அப்படியே கரிச்சு கொண்டு போயிடும். இதுதான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்ப ரெண்டு பேரும் கொண்டு போய் அதை வைக்கிறாங்க. அல்லாஹ் இவங்க ரெண்டு பேரும் வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டாரா இல்லையா? அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் வந்து உன்னுடைய சகோதரி தான் திருமணம் முடிச்சுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அவருடைய குர்பானியை மட்டும் அந்த நெருப்பு கரிச்சுட்டு போயிடுது. இவருடைய குர்பானியை கரிக்கலையா? நான் அல்லாஹ் சொன்ன மாதிரி சொல்றேன், ஏன்னா என் விருப்பத்தின்படி என் சகோதரி தான் திருமணம் முடிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அவருடைய குர்பானியை அந்த நெருப்பு கரிச்சுட்டு போல. இப்ப இவருக்கு கோவம் வந்துருச்சு. பாருங்க, தக்குவா இல்லைன்னா கட்டுப்பட மாட்டோம், உண்மைக்கு நம்ம உடன்படவே மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கவருக்கு அல்லாஹ் அதைத்தான் ஏத்திருக்கான்னு தெரிஞ்சும் இவர் கோபம் வருது. சொல்றாரு, நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறார். அந்த வசனத்தை அல்லாஹ் தெளிவா அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்றான், நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறார். அப்ப அவருடைய சகோதரர் சொல்றாரு, இன்னமா யதகப்பலுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் மினல் முத்தகீன், தக்குவாதாரிகளிடம் இருந்துதான். நிச்சயமா அல்லாஹ் எதை ஏற்றுக்கொண்டாலும் அது யாரிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான்? தக்குவாதாரிகளிடம் இருந்து தான் ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் தக்குவா இல்லாம செஞ்சா அல்லாஹ் ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டான். அப்படியே நம்ம அதன் மறுமைக்கு கொண்டு போனாலும் தக்குவா இல்லாததன் காரணமாக நம்ம இந்த உலகத்துல நடந்து கொண்ட விதம் நாளைக்கு என்னுடைய நன்மையை மறுமையில் எனக்கு இல்லாமல் ஆக்கிடும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். அப்ப தக்குவாங்கிற விஷயத்த சுருக்கமா, இன்னும் தக்குவா பத்தி ஏராளமா பேசலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான இடங்களை தக்குவா பத்தி பேசுறான். தக்குவாதாரிகளுக்கு என்ன கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், அவர்களை எப்படி நான் வச்சிருப்பேன், அவருடைய அந்தஸ்து என்ன, நாளைக்கு மறுமையில் அவங்க எப்படி இருப்பாங்க. இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தக்குவாதாரிகளை தான் நேசிக்கிறான். இன்னல்லாஹு மஅல் முத்தகீன், அல்லாஹ் தக்குவாதாரிகளோட தான் இருக்கிறான். ஏராளமா அல்லாஹ் தக்குவாதாரிகளை பத்தி குர்ஆன்ல பேசுறான். உலமாக்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட குர்ஆன்ல இத்தகுல்லா அப்படிங்கிற வார்த்தை 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருது. ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் இதற்கு கீழே தான். இது இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல சீராவும் சிறப்பாகவும் அவரால் செயல்படுத்தி வாழ முடியாது. ஏன்னா அன்பின் இஸ்லாமிய உறவுகள், இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து மரணிக்கும் பொழுது சரியான முறையில வாழ்ந்து மரணிக்கணுமானால் அதுக்கு இந்த தக்குவாதாங்கிறது நம்ம எல்லாரும் தெளிவா சுருக்கமான இந்த சில குறிப்புகள் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். நான் திரும்ப உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். தக்குவா அப்படிங்கிறது என்னுடைய கட்டுப்படுதலுக்கான அடிப்படை. தக்குவா இல்லைன்னா என்னால கட்டுப்பட முடியாது. தக்குவான்னா சரியான பொருள் என்ன? தக்குவான சரியான பொருள் என்ன? பாதுகாப்பு பெறுதல். எதுல இருந்து பாதுகாப்பு பெறுதல்? அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தண்டனை இருந்தும் நான் பாதுகாப்பு பெறுதல். அப்ப இந்த தக்குவாக்கு உலமாக்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையை செய்வதும், அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவங்களை விட்டு விலகுவதும் தான் தக்குவா. அப்ப நான் ஒரு நன்மையை செஞ்சாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கணும், நான் ஒரு தீமையை விட்டு விலகிறேனா அதுவும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கணும். எனவே இந்த தக்குவா தான் என்னுடைய உங்களுடைய அமல்களை சீர்படுத்தும். அந்த தக்குவாவோடு செய்யப்படக்கூடிய அமல்கள் மட்டும்தான் என்னுடைய தக்குவாவை அதிகரிப்பதற்கான ஒரு பயனாக எனக்கு மாறும் அப்படிங்கிறத நீங்க நான் விளைக்கணும். இந்த தக்குவாவோட தொடர்புடைய ஒரு அமலை குறிப்பா இன்ஷா அல்லாஹ் ஒரு 1-2 நாட்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, தக்குவா நம்மகிட்ட சரியில்லாம போச்சுன்னா சில அமல்கள் நம்ம சரியா செய்ய மாட்டோம். மனோ இச்சை நம்மளை கட்டுப்படுத்தும். அந்த இடத்துல அந்த செயலை, அந்த அமலை பரிபூர்ணமா நாம செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, தொழுகைங்கிறது மார்க்கத்துடைய 2வது மிகப்பெரிய தூண். ஆண்களுக்கு தொழுகைய, ஃபர்லான தொழுகைய எங்க தொழுகிறது கடமை? பள்ளியில இமாம் ஜமாஅத்தோட, அதுவும் முதல் ஜமாஅத்தோட பள்ளியில இமாமோட சேர்ந்து தொழுவது ஒவ்வொரு ஆண் மீதும் கடமை. இதை நான் விட்டா எனக்கு பாவமா இல்லையா? பாவம். இப்ப தக்குவா என்ற சரியான முறை இல்லைன்னா நான் இதுக்காக வேண்டி பல காரணங்களை சொல்லுவேன். கடைன்னு சொல்லுவேன், வேலைன்னு சொல்லுவேன், இயலாமைன்னு சொல்லுவேன். இது என்னெல்லாம் காரணம் சொல்ல முடியுமோ ஃபர்லுக்கு வராம இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். இது தக்குவாவுடைய குறைபாடுங்கிறத நாம விளங்கிக்கணும். ஏன் வரலன்னா தப்பு, அல்லாஹ் குற்றப்பிடிப்பான், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து சொல்லியிருக்காங்க. தெரிஞ்ச பிறகும்
ஒருத்தர் தன் கடமையை செய்ய மறுக்கிறாரே ஆனால் அது மிகப்பெரிய பாவம். இது ஒண்ணு. அடுத்து நான் தொழுகையை பத்தி நான் பேச போல. நீங்க என்ன நினைச்சாங்க, என்ன பார்த்தா தொழுகையை பத்தி பேச, தொழுகையை பார்த்தா 12-11 மாசமும் கேட்டிருக்கோமே. ஆனா இப்ப அதுக்கும் அடுத்த ஒரு விஷயத்த பேச போறேன். அல்லாஹ் அதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், மார்க்கத்துடைய 3வது மிகப்பெரிய கடமை என்னங்க? மார்க்கத்துடைய 3வது மிகப்பெரிய கடமை என்ன? ஜகாத். நம்மள நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், நோன்புன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். இல்ல, மார்க்கத்துடைய 3வது மிகப்பெரிய கடமை இது ஜகாத். அல்லாஹ் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் இல்ல, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தகீன்கள் யாருங்கிறத விளக்குறான். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத் வ யுத்தூன ஸகாத். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள். அப்ப தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ் பெரும்பாலும் குர்ஆன்ல எதைத்தான் பேசுவான்? ஜகாத்தை தான் பேசுவான். வகீமுஸ் ஸலாத் வ துத்தி ஸகாத். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடுங்க. மூமின்களுடைய பண்பை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொன்னா, தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க. ஜகாத் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் இஸ்லாம். இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது ஜகாத். தொழுகைக்கு அடுத்து ஜகாத். தொழுகையை விடுபவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ மார்க்க சட்டத்துல, அதே தண்டனை தான் ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுப்பவன். தொழுகையை மறுக்கிறவனுக்கு என்னங்க தண்டனை? தொழுகையெல்லாம் அதெல்லாம் கிடையாது, தொழுவ முடியாது தோசா காஃபிர். என்ன தண்டனை? உலகத்துல என்ன தண்டனை அவர் கொடுக்கணும்? இஸ்லாமிய ஆட்சியா இருந்துச்சுன்னா அவரை கொலை செய்யணும். முர்த்தத், மதம் மாறியோம் என்ற அடிப்படையில தொழுகையை யார் மறுக்கிறாரோ அவரை கொலை பண்ணணும். இதுதான் இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஹுக்கும். உலமாக்கள் சொல்றாங்க, இதே மாதிரி யார் ஜகாத்தை மறுக்கிறாங்களோ அவர்களும் கொல்லப்பட வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவள் ஆட்சி ஏற்ற உடனே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்குது. எதுலங்க? தொழுகையிலையா? ஜகாத்துல வெடிக்குது. ஜகாத்துல மிகப்பெரிய பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்றாங்க? நான் ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் தான் ஜகாத் கொடுத்தோம், அது ரசூலுல்லாஹ் வரைக்கும் தான் கொடுக்கணும், இப்ப கொடுக்க தேவையில்லைன்னா இப்ப நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஜகாத் கொடுக்க மறுப்பவர்களுடன் போர் செய்ய போகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் எனக்கு ஏவினார்கள்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டாங்க. அபூபக்கர், நீங்களா இப்படி பேசுறீங்க? ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு யாருங்க? சாஃப்ட், ரொம்ப இலான மனசு கொண்டவங்க. ரொம்ப இலான மனசு கொண்ட அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி சொல்லவும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, நீங்க எப்படி சொல்றீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாதவங்களோட தான் அப்படி போராட சொன்னாங்க, ஜகாத் கொடுக்காதவங்க இல்லையேன்னு உமர் இப்னு கத்தாப் கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கும் வரைக்கும் அவங்களோட போராட சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு அனுப்பும்போது 3 விஷயங்களை சொல்லி அனுப்புவாங்க. அவங்கள்ட்ட நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் ஏவுங்க, அவங்க கட்டுப்பட்டுட்டாங்கன்னா தொழுகையை ஏவும், 5 வேளை தொழுகை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கும் கட்டுப்பட்டுட்டாங்கன்னா அவர்களுக்கு ஜகாத் அவர்கள் மீது கடமைங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி அவர்கள் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் ஏற்று அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கும் வரை அவர்களோடு போராடுங்கள், அவர்களோடு போர் புரியுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜகாத் மிக முக்கியமான ஒரு இடத்துல இஸ்லாத்துல இருக்குங்கிறத நாம அடிப்படையில விளங்கிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மள பலர் இந்த ஜகாத்துடைய விஷயத்துல கவனக்குறைவா இருக்கும், சரியான முறையில கொடுக்கறது இல்ல. நம்முடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜகாத் கொடுத்தா என்னுடைய சொத்து குறைஞ்சிடும்ன்ற நிலைமைக்கு நம்மள பெரும்பாலான மக்களுடைய எண்ணம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஜகாத் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஜியாதா, கூடுதல், பெருகுதல். அதாவது ஜகாத்தினாலே கூடும் பெருகும். ஜகாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜகாத் கொடுத்தா உனக்கு இன்க்ரீஸ் ஆகும், உனக்கு குறையாதுங்கிறத அந்த பேர்லயே அல்லாஹ் வச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜகாத் ஒரு காலமும் என்னுடைய செல்வத்தை குறைச்சிடாது,
என்னுடைய செல்வத்தை அது அதிகரிக்கத்தான் செய்யுங்கிறது அல்லாஹ் அந்த பேருடைய பொருளே வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம விளக்கணும். ஜகாத் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல சுருக்கமாகவும் ஓரளவு புரியமான அளவுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ஜகாத் சம்பந்தமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான சந்தேகங்களுக்கு முடியுமான அளவு அதில் நம்ம பதில சொல்லுவோம். இப்ப நான் திரும்பவும் கேட்கிறேன், ஜகாத் இஸ்லாத்துடைய எத்தனாவது தூண்? மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தூண். தொழுகைக்கு என்ன சட்டமோ அதேதான் ஜகாத் இருக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜகாத் நாம சரியான முறையில் கொடுக்கிறேன்னா என்ன தண்டனைங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். அப்ப இந்த ஜகாத்தை நான் சரியா கொடுக்கணுமா இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்? தக்குவா வேணும். தக்குவா இல்லைன்னா இந்த அமலை நான் சரியா செய்ய முடியாது. நம்முடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துறது. ஆக்சுவல் அந்த வார்த்தையுடைய பெயர் ஆமா அதான் இல்ல, அதாவது நம்ம சொல்ற இந்த ஜகாத் இருக்குல்ல, அதாவது லுகா இஸ்திலாஹ் ரெண்டு அர்த்தம் எடுப்போம். லுகாலையும் எடுப்போம், இஸ்திலாஹ்ல எடுப்போம். ஜகாத் அப்படிங்கிறது ஜியாதாவுடைய அர்த்தத்தையும் கொண்டு வரும், பெருகுதல்ங்கிற அர்த்தத்தையும் கொண்டு வரும், வளருதல்ங்கிற அர்த்தத்தையும் அது கொண்டு வரும். இஸ்திலாஹ்ல எடுக்கும் பொழுது நம்முடைய செல்வத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயமா நம்ம எடுக்கிற மாதிரி. சரியா? ஏன்னா பொருள்கள் ரீதியாக நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். அதுல அவங்க சொன்னதும் இருக்குது. அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஜகாத் அப்படிங்கிறது பெருக்குதல், பெருகுதல், வளருதல் அப்படிங்கிற பொருளும் அதுக்கு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் உள்ள அடுத்தடுத்து நம்ம போகும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் ஜகாத்ல இருக்குது. ஏன் இதை நம்ம இப்ப தேர்வு செஞ்சோம் அப்படின்னா, நம்மள பலரும் ரமலான்ல தான் ஜகாத்தை கொடுப்போம். இந்த ஜகாத் வேர்ல்டு மோஸ்ட் பிக்கஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம், உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம், அதாவது பொருளாதார நிறுவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிஸ்டம் என்னங்க? என்ன இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிஸ்டம் எதை அடிப்படையாக கொண்டது? வட்டியை அடிப்படையாக கொண்டது. ஒரு காலமும் இதை கொண்டு இந்த உலகத்தை சரிபார்க்க முடியாது. ஆனா ஜகாத் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய எக்கனாமிக் சிஸ்டம், இஸ்லாம் சொல்லக்கூடிய சிஸ்டம், ஒட்டுமொத்த உலகத்தையும் சரிபார்க்கும். இது இஸ்லாமிய சமுதாயத்தினூடாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுத்தது. இது எந்த அளவுக்கு நம்மளை சரிபார்க்குங்கிறதுக்கு சின்னதா ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு அனுப்புனாங்களா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு, அதாவது யமன் தேசத்துக்கு போகும்போது அவங்களுக்கு 18 வயசு. 18 வயசுல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் யமன் தேசத்துக்கு அனுப்பும்போது சொன்னாங்க, நீங்க திரும்ப வரும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பண்ணி தான் அனுப்புறாங்க. இவங்க போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து 5 வருஷம் போகுது. யாருடைய ஆட்சி காலம்? இப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். யமனுக்கு அனுப்பப்பட்டது அங்க இருந்தவங்க முஸ்லிம்கள் கிடையாது, பெரும்பாலும் அங்க இஸ்லாம் பரவாயில்ல. இப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க, தொழுகையை இவங்க ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லுங்க. போன 5 வருஷத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதுறாங்க, இங்க ஜகாத் வாங்குறதுக்கு தகுதியான ஆட்கள் யாருமே இல்ல, இங்க இருக்கு வசூல் பண்ண ஜகாத்துடைய பொருட்கள் நாங்க மதீனாக்கு அனுப்புறோம். 5 வருஷத்துல யமன் தேசமே செல்வ செழிப்பான ஒரு தேசமா மாறும். 5 வருஷம். யார் மாத்துறது? எத்தனை வயசுக்காரரு? 18 வயசான ஒரு முஆத் இப்னு ஜபல் 23 வயசு அடையும் பொழுது ஒரு இஸ்லாமிக் எம்பையரையே மிக செழிப்பான ஒரு எம்பையரா மாத்தினார். எதை கொண்டு? அல்லாஹ் சொன்ன எக்கனாமிக் சிஸ்டத்தை கொண்டு. அப்ப நம்ம சரியான முறையில குர்ஆன் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் அணுகுனோமானால் வயசு இங்க முக்கியம் இல்ல, அல்லாஹ் அதை கொண்டு இந்த உம்மத்தை மிகப்பெரிய ஒரு பலமாய் உம்மத்தை அல்லாஹ் மாத்துவோம். அப்ப இது இன்னும் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ச்சியா வரக்கூடிய காலங்கள் பார்ப்போம். சரியான முறையில இஸ்லாம் சொன்ன காரியங்களை செய்யணுமானால் அதுக்கு தக்குவா முக்கியம் என்பதற்கு தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜகாத்தையும் அதே முறையில சரியான முறையில வெளியேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஆக்கியருவானாக என்று குறிவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.